இந்த மூணாவது ப்ராப்ளத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா எஸ்பி தி செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ஜென்ரலாக எதுவுமே சொல்லலாம் ஆர் அப்படி எடுத்துக்கிடுவோம். அதில் ஹைச் வந்து எப்படி இருக்குது, செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் A0 0B, ஏபி வந்து ஆரில் இருக்கிற மாதிரி. அப்போ ஏபி வந்து அந்த ஃபார்ம், அதாவது 0வாக இருக்கலாம், -1 2ஆக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சைடில் இருக்க ரெண்டும் 0வாக இருக்கணும் அப்படி இவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. பண்ணால் அப்போ ஹைச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ இதுக்கு முந்தின ரெண்டுலேயுமே நான் ஒரு பாயிண்ட்டை விட்டுருக்கேன், அதை கொஞ்சம் கவனிச்சிக்கப்பா. ஸோ ஹச்சுன்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஹச்சு என்ன பண்ணணும், ஹச் வந்து ஒரு முதல்ல நான் எம்டி செட்டுன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணணும். சார் அப்போ போனதில் வந்து எஸ்பி இதை சால்வ்டு ப்ராப்ளம் 2ல் என்ன பண்ணோன்னா அப்போ ஆல்ஃபா பீட்டா தானே சார் எடுத்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஈங்கிறது 1 2 3 1 1 1 2 1 2 2 2 3 3 3 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது பெர்முட்டேஷன், ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே இருக்கும், ஹச்சுக்குள்ளே இருக்கும். அதனால் ஹச்சு நான் எம்டி. அது மாதிரி இங்கே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு ஒன்றும் சொல்லலை, ப்ளஸ்ஸு நினச்சிக்கிறேன் நான். அப்போ இந்த இடத்துல ஏபிக்கு மேலே 0 0 போட்டால் இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஹைச்லேயும் இருக்கும் ஜிலையும் இருக்கும். அதனால் ஹைச் நான் எம்டி. ஸோ முதல் அசம்ஷன் முடிஞ்சு. ரெண்டாவது அசம்ஷன் எப்படி இருக்குது, ஏ வந்து ஏபின்னு 2 எலமெண்ட் எடுக்கிறோம். அப்போ எலமெண்ட்டுங்கிறது நம்பரா மேட்ரிஸா ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். எந்த இடத்துல ப்ராப்ளம் கேட்டாலும் இந்த 3லேருந்து தான் கேட்பாங்க. இப்போ ஏபின்னு எடுத்தோம்னாப்பா ஏ ஸ்டார் பி இன்வெர்ஸ் என்ன எப்படி ஆகுது, இந்த இன்வெர்ஸ் வந்து முன்னாடி வரும். அந்த முன்னாடி வந்தால் நீங்கள் வகுத்தல்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து வகுத்தல்னா 1/bன்னு வந்துடும். இதில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ்னால் மைனஸ் வரும். ஸோ அப்போ மைனஸ் போட்டால் A1 - A2 0 B1 - B2ன்னு இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னு. தம்பி அந்த ஃபார்மில் இருந்தால் போதும், அதுவே இருக்கணும் அவசியம் இல்லை, ஃபார்மில் இருந்தால் போதும். அப்போ 2 ப்ராப்பர்ட்டி என்னது, ஒன்று நான் எம்டியாக இருக்கணும், ரெண்டாவது இந்த மாதிரி இருக்கணும். இந்த 2 இருந்தால் அது என்ன சொல்லலாம், ஹச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லலாம்.